பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி, அவங்க சாகரத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரை விசுவாசித்தார்கள். அவங்க எப்படி விசுவாசிச்சாங்க அப்படின்னா, அவர்தான் என் ரட்சகர், அதனால எனக்கு இந்த மரணம் எனக்கு ஒரு ஆதாயம்தான், நான் ஆண்டவர்கிட்ட போக போறேன் அப்படின்னு ஒரு தைரியமான ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை தான், இந்த உறுதியான ஆழ்ந்த அந்த விசுவாசம் அவர்களை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மறுபடியும் அவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமாதானம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகத்துல என்ன நடக்கும்? கடைசியா அந்த மரணம், அவ்வளவுதானே. முடிந்த பிறகு எங்க போறோம்? நம்முடைய தேவனை பரலோகத்தை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? போக போறோம். அப்போ இதற்கு இடையேதான் வருகிற பிரச்சனைகள், இதற்கு இடையேதான் என்ன பண்ணுது? கட்டளைகள், ஆசீர்வாத குறைவுகள், தரித்திரங்கள், பசி, எதுவா இருக்கட்டுமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய சமாதானம் நம்மளே ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரி சாக போறேன்னு தெரிஞ்சு கூட அந்த மரண தருவாயில கூட அந்த சமாதானத்தை அவங்க உணர்ந்து கொண்டாங்க, அறிந்து கொண்டாங்க. ஆமென். அல்லேலூயா. முதலாம் நூற்றாண்டுல எருசலேம்ல வாழ்ந்த சிமியோனை குறித்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? வேதத்துல வாசிச்சிருப்போம். அவருடைய அந்த ஆழ்ந்த ஒரு பயங்கரமான தேவ சமாதானம், அதுக்கு ஈக்குவல் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஆழ்ந்த சமாதானத்தின் மூலம் ஆண்டவரை என்ன பண்ணாங்க? அவங்க விசுவாசித்தாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே சிமியோன் எங்க வந்தாரு? தேவாலயத்துக்கு வராரு. அங்க மரியாளோ யோசேப்போ நியாய பிரமாணத்தை நிறைவேற்றத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விருத்த சேதனம் செய்யும்படி ஆண்டவரை என்ன பண்றாங்க? தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறது போல சிமியோன் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வாசிக்கிறோம். வேற எந்த இடத்துலயும் நம்ம சிமியோனை பத்தி பார்க்க முடியல. ஆனா லூக்கா அவரை குறித்து பேசி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனுக்கு பிரியமானவர்னு வாசிக்கிறோம். அவர் நீதிமான், தேவ பக்தி நிறைந்தவர், ஆண்டவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் மேல் யார் இருந்தாரா? பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. ஆயினும் அவர் இயேசுவை காணும் வரையிலும் அந்த சமாதானத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து தன் கரங்களில ஏந்திதான் சிமியோன் என்ன பண்றாரு? புகழ்றாரு, அவரை போற்றாரு, பாடுறாரு, தன்னுடைய முழு திருப்தியை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். இந்த உலகத்துக்குரிய நம்பிக்கை அது நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. நம் தேவனிடத்துல சேர்வதுதான் நிரந்தரம். நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும். அது வருஷத்துல ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்காய் மரித்து எனக்காய் உயிரோடு எழுந்த தேவன் எனக்கு பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொள்கிறதுல வருகிற அந்த மன திருப்தி, அந்த முழுமையும் நீங்கள் அனுபவிக்கணும். ஆமென். அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கணும். தேவன் தரும் ஈவது சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.